துளிப்புன்ற பேர் வந்து இந்த பேர் வந்து நீங்கள் எந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இப்போ தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த துளிப்புன்ற அந்த நீடிலோட அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பக்கம் வந்து இந்த சைடு நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ அந்த சைடு இருக்கணும். இந்த நம்பர் வந்து பின்னாடி இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெரிய 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 செயின் ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னது பேசிக்ன்றதுனால சும்மா சின்ன பெருசு பெருசாக போடுங்க. அப்புறம் உங்களுக்கு போட்டு பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. பாருங்கள், உள்ளே குத்துறோம், கீழே சுற்றுறோம், டர்ன் பண்ணுறோம், எடுக்கிறோம். அந்த நம்ம டர்ன் பண்ணி எடுக்கிறப்ப அந்த கொக்கி வந்து முன்னாடியில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், குத்துறோம், கீழே சுற்றுறோம், டர்ன் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் குத்துறோம், சுற்றுறோம், டர்ன் பண்ணுறோம், எடுக்கிறோம். குத்தி சுற்றி டர்ன் பண்ணி எடுக்கணும். குத்தி சுற்றி டர்ன் பண்ணி எடுக்கணும். குத்தி சுற்றி டர்ன் பண்ணி எடுக்கணும். குத்தணும், சுற்றணும், டர்ன் பண்ணணும், எடுக்கணும். குத்தணும், சுற்றணும், டர்ன் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இது பேசிக். இந்த ஸ்டிச்சு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக. இதை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சஸும் வரும் உங்களுக்கு. இதை தவிர வேறு ஸ்டிச்சஸும் இருக்குது. ஆனால் இதில் ஆரியிலன்றது வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்குக்கும் வரும். அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒர்க்குக்காக இருந்தாலும் சரி, பேசிக் செயின் ஸ்டிச் தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் மேலே எப்படி குத்தி கீழே எப்படி சுற்றி எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் கீழே எப்படி அந்த கொக்கி ஊசியில் வந்து கொக்கியில் வந்து அந்த த்ரெட்டை எப்படி சுற்றி விடணுன்றதை காமிக்கிறேன். நம்ம கீழே இப்படி குத்துறப்ப அந்த கொக்கி வந்து நம்ம பக்கம்தான் திரும்பி இருக்கும். அதை இப்படி சுற்றி எடுத்து டர்ன் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடணும். பாருங்கள், இன்னொரு தடவை காமிக்கிறேன். மேலேருந்து இப்படி குத்துறோம், கீழே இப்படி ஒரு சுற்றுறோம், மறுபடியும் டர்ன் பண்ணுறோம், வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி மேலேருந்து குத்துறோம், இந்த ஊசியில் கொக்கியில் இப்படி மாட்டுறோம், டர்ன் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி சுற்றுறோம், கீழே குத்தி இப்படி மேலே எடுத்துடுறோம். அதே மாதிரி மேலேருந்து குத்துறோம், கீழே கொக்கியில் மாட்டி விட்றோம், கொக்கி மேலே இழுத்துட்டு வந்துடுது. அவ்வளோதான்.